Cytoplasmic inheritance and organelle hereditary in genetics and biostatistics PGTRB botanyல இருக்கிற one of the topic இது. And introduction பார்த்தீங்கன்னா most inheritance is nuclearனா Mendelian controlled by the genes in the chromosomes. ஸோ நியூக்ளியாரில் இருக்கிற குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸ் தான், அதாவது ஜீன்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது மெண்டீலியனோட பிரின்சிபல், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் சம் ட்ரைட்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு பை த ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம். ஸோ சில ஜீன்ஸ் வந்து சைட்டோபிளாசத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் ஜீன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். So this phenomena is called cytoplasmic inheritance or extranuclear inheritance or organelle hereditary. ஸோ அதாவது நியூக்ளியஸில் இருக்கிற ஜீன்ஸ் மட்டும் இல்லை, சைட்டோபிளாசத்தில் இருக்கிற ஜீன்ஸும் ஹெரிடிட்ரியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து எக்ஸ்ட்ராநியூக்ளியார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் ஆர்கனல் ஹெரிடிட்ரி. ஸோ இப்போ இந்த ஆர்கனல்ஸ் வந்து எதெல்லாம் இந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸில் இன்வால்வ் ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் தான். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் கிட்ட டிஎன்ஏ இருக்குது, ஓன் டிஎன்ஏ இருக்குது, ரைபோசோம்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மெஷினரி இருக்குது. ஓகேவா? இதனால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் ஆர்கனல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு ஆர்கனல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எண்டோசிம்பயாட்டிக் மாதிரி, அதாவது இதில் இருக்கிற டிஎன்ஏ சர்க்குலராக இருக்கா, அப்புறமா அதாவது குளோரோபிளாஸ்ட்லேயும் அண்ட் குளோரோபிளாஸ்ட்டையும் மைட்டோகாண்ட்ரியாவும் எண்டோசிம்பயாட்டிக் மூலமாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு தியரி இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சர்க்குலர் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸும் 70S டைப். ஸோ அது யார் மாதிரி இருக்குது, பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிபேரண்டல்னா மெட்டர்னல் கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் இங்கே வருது. ஏன்னா நிறைய கான்ட்ரிபியூட் ஆகிறது. இப்போ வந்து ஓவம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணுற வரையும் தான் அந்த போலனோட வேலை. அதுக்கப்புறம் அந்த போலன் ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகு அந்த ஃப்ரூட் ஃபார்ம் ஆகி அப்புறம் அந்த சீடு இதெல்லாம் எங்கே நடக்குது, இதெல்லாம் லாங் ப்ராசஸாக இதில் நடக்குது, ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அதனால் ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதில் நிறைய இன்ஹெரிட் ஆகுது. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஜீன்ஸ் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Characteristics of cytoplasmic inheritance. Non-Mendelian segregation ratio. ஸோ மெண்டீலியனோட செக்ரிகேஷன் ரேஷியோ மாதிரி இது வரலை. ஸோ நான்-மெண்டீலியன் செக்ரிகேஷன் ரேஷியோ traced based through the maternal inherited ஆர்கனல்ஸ். ஸோ இதோட கேரக்டர்ஸ் யார் மாதிரி இருக்குது, மெட்டர்னல்னா என்னது, ஃபீமேல். ஸோ ஃபீமேல் ஆர்கனலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. ரெசிப்ரோக்கல் க்ராசஸ் ப்ரொடியூஸ்டு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். இது நம்ம வந்து +2 புக்கில் பார்த்துருக்கோம். ஸோ ரெசிப்ரோக்கல் க்ராசஸில் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ், மேல் ஃபீமேல் வெரியேட் லீவ்ஸ் அந்த மிராப்ளஸ் ஜெலாபஸில் பார்க்கும்போது அந்த ஃபீமேலோட கேரக்டர்ஸ் தான் வெளியில் வந்திருக்கு. அந்த ட்ரேட் ஷோஸ் சைட்டோபிளாஸ்மிக் செக்ரிகேஷன், அதாவது சார்ட் அவுட் பண்ணும்போது ஆர்கனல்ஸில் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸை தான் கொடுத்துருக்கு. அது வந்து செல் டிவிஷன் நடக்கும்போது பார்க்கலாம். அதனால் வந்திருக்கு. செக்ரிகேஷன் ஆகும்போது செல் டிவிஷனை பிரியும் போது, அதாவது இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் செக்ரிகேஷனோட ட்ரெய்ட்ஸ் வந்து மெட்டர்னல் கேரக்டர்ஸ் தான் வந்திருக்கு. Often involved metabolic and physiological characters. Example, metabolic and physiological characters எது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், பிக்மெண்டேஷன். ஸோ இந்த மூணும் தான் வந்து மெட்டபாலிக் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ். இது தான் வந்து மெட்டர்னலோட கேரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஆர்கனல் ஹெரிடிட்ரி. ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இது சர்க்குலர் டிஎன்ஏ, அதாவது குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏன்னு கூட சொல்லலாம். சிபிடிஎன்ஏ. ஸோ இது எதை கண்ட்ரோல் பண்ணுது, குளோரோபிளாஸ்ட்ன்றதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரெய்ட்ஸ்னா கேரக்டரிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மியூட்டேஷன் பார்த்திங்கன்னா சிபியில் நடந்துடுச்சுன்னா அப்போது லீஃபோட கலர் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் மெராப்ளஸ் ஜலாப்பா 4 o'clock பிளான்ட்டு இது வந்து க்ரீன் ஒயிட் வேரிகேட்டட் லீவ்ஸாக காட்டியிருக்கு. இந்த லீவ்ஸில் வந்து க்ரீன் ஒயிட் வேரிகேட்டட் லீவ்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைட்டோபிளாசம் ஓவியூவில் தான்.
ஸோ அந்த சைட்டோபிளாசம் வந்து ஓவியூல் யாரோடது, ஃபீமேலோடது. அந்த ஃபீமேல் கேரக்டரில் இருக்கிற சைட்டோபிளாஸ்மிக் கேரக்டர்ஸ் தான் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் ஓவியூல்னா எல்லாமே க்ரீனாக தான் வரும். ப்ரோஜெனிஸ்னா எல்லாமே. ஒயிட் ஓவியூல்னா எல்லாமே ஒயிட்டு தான், நான் வயபிள். அதாவது நான் ஒயிட் இருந்ததுன்னா என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா, நடக்காது. அதனால தான் நான் வயபிள்னு சொல்லியிருக்காங்க. வேரிகேட்டட்னா மேபி ஒயிட், க்ரீன் ஆர் வேரிகேட்டட், 3 டைப்ஸ் ப்ரோஜெனிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ க்ரீன் ஓவியூல் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் தான், ஒயிட் ஓவியூல் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் தான் வரும், அது வயபிள் கிடையாது. ஆனால் வேரிகேட்டட் லீவ்ஸில் ஓவியூல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் வரலாம், ஒயிட் கலர் வரலாம், அப்புறமா வேரிகேட்டடும் வரலாம். ஸோ ரீசன் என்னன்னா பிளாஸ்டிக் செக்ரிகேஷன் தான் இதுக்கு மெயின் காரணம். ஸோ பிளாஸ்டிக் செக்ரிகேஷனாக என்னது, குளோரோபிளாஸ்டில் மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. ஈனோதீரா, ஈவினிங் பிரிம்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வேரிகேட்டட் பிளான்ஸ் இருக்குது. அந்த வேரிகேட்டட் பிளான்ஸில் பிளாஸ்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மெராப்ளஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாம்டோமோனாஸ் பார்த்தீங்கன்னா யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன்ஸ் வந்து இந்த க்ராசஸ் மூலமாக பார்த்துருக்காங்க. யூனிபேரண்டல் குரோமோசோமல் ஜீன்ஸை வந்து இந்த க்ராசஸ் மூலமாக பார்த்துருக்காங்க கிளாம்டோமோனாஸ்லேயும். மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற டிஎன்ஏ நம்ம என்னன்னு சொல்லுவோம், எம்டி டிஎன்ஏன்னு சொல்லுவோமா. அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பிரேஷனுக்கு. ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு என்ன தேவை, ஏடிபி சிந்தசைஸ் பண்ணணும். ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். அதனால மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்னன்னு சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அப்போ எதில் பாதிப்படைக்கும், ரெஸ்பிரேஷன், க்ரோத் அண்ட் ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பிரேஷனுக்கு, க்ரோத்துக்கு, ஃபர்டிலிட்டிக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. நியூரோஸ்போரான்றது ஒரு ஃபங்கஸ். அதில் மியூட்டன் போக்கி ஸ்டெயின் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லோவாக வளருமா, இந்த ஸ்டெயின் வந்து ஸ்லோவாக வளரும். இந்த ஸ்லோவாக வளர்னதுனால டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆகும். ஸோ டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியா வந்து எங்கே அஃபெக்ட் ஆகும், சைட்டோபிளாசம் சிந்தசைஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து யாரால் வருது, மெட்டர்னல் கேரக்டரால் இன்ஹெரிட் ஆகுது. ஈஸ்ட், செக்காரோமைசிட் செர்விசி. பெட்டைட் என்ற மியூட்டன்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷனை நடக்காமல் பண்ணுது. டிஃபிஷியன்சின்னா லேக் ஆஃப் சைட்டோக்ரோம்ஸ். அதில் சைட்டோக்ரோம்ஸ் ஈஸ்டில் வந்து சைட்டோக்ரோம்ஸ் இல்லாமல் போகுது. அதுக்கு காரணம் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஃபிஷியன்சி தான். ஸோ இது எதில் பார்க்கலாம், எந்த மாதிரி ஈஸ்டில் பார்க்கலாம், பெட்டிடைட் மியூட்டன்ஸில் பார்க்கலாம். செக்ரிகேஷன் வந்து நான் மெண்டீலியன் கிடையாது. ஸோ செக்ரிகேஷன் வந்து நான் மெண்டீலியன் கிடையாது. ஸோ சைட்டோபிளாசம் குளோரோபிளாஸ்டும் நான் மெண்டீலியன் சொன்ன மாதிரி கிடையாது. செக்ரிகேஷன் அந்த மாதிரி அதாவது மெண்டீலியன் மாதிரி கிடையாது. செக்ரிகேஷன் வந்து மெண்டீலியன் சொன்ன அந்த பிரின்சிபல் வச்சு செக்ரிகேஷன் நடக்கலை. ஸோ பிளான்ட்டில் பார்க்கலாமா. இப்போ நியூரோஸ்போரா ஈஸ்ட்ன்றது ஃபங்கஸில் பார்த்தோம். பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மியூட்டேஷன் வந்து மேல் ஸ்டெரிலிட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கு. மேல் ஸ்டெரிலிட்டினா மேலால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஹெல்த்தி போலனையோ இல்லை போலனையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. மேல் ஸ்டெரிலிட்டி இன் பிளான்ஸில் மேல் ஸ்டெரிலிட்டின்னா அவங்க ஃபங்க்ஷனல் போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேல் ஸ்டெரிலிட்டி இருக்கிற பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து இமாஸ்குலேஷன் பண்ணவே தேவையில்லைல்ல. ஏன்னா ஏற்கனவே போலன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகாது. ஸோ அதை நாம் அந்த இமாஸ்குலேஷன் பண்ணாமே ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இது எதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, நியூக்ளியார் ஜீன்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. மேல் ஸ்டெரிலிட்டி காரணம் யார், நியூக்ளியார் ஜீன்ஸா. ஆனால் சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்ஸ் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டியையும் உருவாக்குது. ஸோ நியூக்ளியார் ஜீன்ஸ் தான் மேல் ஸ்டெரிலிட்டி காரணம். ஆனால் இங்கே சைட்டோபிளாசம் ஜீன்ஸும் மேல் ஸ்டெரிலிட்டியை உருவாக்குது. அதனால சிஎம்எஸ்ன்னா என்னது, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி. ஸோ போத் நியூக்ளியாரும் சைட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டரும் சேர்ந்து மேல் ஸ்டெரிலிட்டியை உருவாக்குறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி, சிஜிஎம்எஸ் அப்படியும் சொல்லலாம். டைப்ஸ் வந்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி,
GMS இது வந்து நியூக்ளியார் ரிசசிவ் ஜீன்ஸ் தான் இதுக்கு காரணம். ஸோ இது மெண்டிலியன் ரேஷியோ படி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் காட்டன் டொமேட்டோ. அப்போது ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி ஜிஎம்எஸ் யார் எதனால் நடக்குது? நியூக்ளியார் ரிசசிவ் ஜீன்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது மெண்டிலியனோட செக்ரிகேஷன் ரேஷியோ, மெண்டிலியன் ரேஷியோ செக்ரிகேஷனை சப்போர்ட் பண்ணுதா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் டொமேட்டோ. சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி இது சைட்டோபிளாஸ்மிக்னா சிஎம்எஸ். இது மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ் mtDNA வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு சைட்டோபிளாஸ்மிக்கை. அப்போ இது எதுலேருந்து வருது? மெட்டானல் இன்ஹெரிட்டி, அதாவது ஓவியல் மூலமாக இந்த ஜீன்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அப்படி பாஸ் ஆகும்போது எது தூண்டுது? போலன் ஸ்டெரிலிட்டி ஆகும். ஆனால் ஃபீமேல் மட்டும் ஃபெர்டைலாகவே இருக்கும், ஃபெர்டிலிட்டியாக இருக்கும். போலன் மட்டும்தான் ஸ்டெரைலாக மாறும், ஆனால் ஃபீமேல் ஃபெர்டைலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் மெய்ஸ், டி சைட்டோபிளாசம் சிஎம்எஸ். ஸோ மெய்ஸில் டி சைட்டோபிளாசம் சிஎம்எஸ். சன்ஃப்ளவர், ஆனியன், அது எல்லாத்தையுமே இந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி CGMS. ஸோ சிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர்டட் பை நியூக்ளியார் ரெஸ்டோர்ஸ் த ஜீன்ஸ், RF ஜீன்ஸை ரெஸ்டோர் பண்ணது சிஎம்எஸ் அண்ட் மெயின்டைன் ஹைப்ரிட் விகர். ஸோ சிஎம்எஸ் வந்து நியூக்ளியார் ஜீன்ஸை ரெஸ்டோர் பண்ணுறதுனால ஹைப்ரிட் விகரை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இது எதில் பார்க்கலாம்? ரைஸ், சொர்க்கம், பியர்ல் மில்லட், அதாவது CGMSன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. ஸோ இது வந்து சிஎம்எஸ் வந்து மேல், அதாவது நியூக்ளியார் ரெஸ்டோர் ஜீன்ஸ், அதாவது நியூக்ளியார் ரெஸ்டோர் ஜீன்ஸை ரெஸ்டோர் பண்ணுது, அதனால RF ஜீன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மெயின்டைன்ஸ் ஹைப்ரிட் விகரை மெயின்டைன் பண்ணுது. இது எதில் பார்க்கலாம்? ரைஸ், சொர்க்கம், பியர்ல் மில்லட். ரைஸ், சொர்க்கம், பியர்ல் மில்லட்டில். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் சிஎம்எஸ், இது வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுலர் சிஎம்எஸ் வந்து யாரால காசு ஆகுதுன்னா கெமிக்கல் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ், அதுதான் போலன் டெவலப்மெண்ட்டை தடுக்குது, டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெய்ஸில் URF13 ஜீன், URF13 ஜீன் வந்து mDNAல போலன் அபார்ஷனை தடுக்குது. ஸோ போலன் அபார்ஷனை தடுக்கிறது யாரு? URF13 ஜீன். போலன் அபார்ஷனை தடுக்கிறது யாருன்னா URF13 ஜீன். எந்த பிளான்ட்லன்னு கேட்டாங்கன்னா மெய்ஸ்ன்னு எழுதுங்க. ரெஸ்டோரர் ஜீன், RF நியூக்ளியஸ், இது வந்து ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து சப்ரஸஸ் த டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸை சப்ரோஸ் பண்ணுறதுனால ஃபர்டிலிட்டி ரெஸ்டோர் ஆகுது. ஸோ இது ரெஸ்டோர் ஜீன்ஸ் என்னது? RF ஜீன். அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? அது எங்கே இருக்குது? RF ஜீனு நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ நியூக்ளியஸில் இருக்குன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? நியூக்ளியஸில் இருக்குது, எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து யாரை சப்ரஸ் பண்ணுறாங்க? மைட்டோகாண்ட்ரியல் டிஃபெக்டிவ் ஜீன்ஸ், அதாவது டிஃபெக்டிவான மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸை சப்ரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எது ஃபார்ம் ஆகுது? அதாவது போலனோட ஃபர்டிலிட்டி ரெஸ்டோர் ஆகுது. அப்ளிகேஷன் ஆஃப் மேல் ஸ்டெரிலிட்டி, லார்ஜ் ஸ்கேல் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ஹைப்ரிட் சீட்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்புறமா இங்கே வந்து எமாஸ்குலேஷனே தேவையில்லை. அப்புறம் ஹை ஈல்டு கிடைக்கும். டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், யூனிஃபார்மிட்டி இன் கிராப்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.